இனிய காலை வணக்கம். இன்றொரு செய்தி. தவறுகளை தட்டி கேட்காமல் இருப்பதையே இங்கு அன்பென்றும் சுதந்திரம் என்றும் பெயர் சூட்டிவிட்டார்கள். தெரியவா போகிறது? செய்யும் தவறுகளை தட்டி கேட்க ஆளே இல்லையே என்பதை விட அந்த தவறுக்கு ஒரு சிறந்த தண்டனை இருக்க முடியாது. வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாகாமல் இருக்க இலக்குகளை குறிவைக்க வேண்டும். எல்லா மீட்சிக்கும் ஒரு வீழ்ச்சி தேவைப்படுகிறது. உயரங்களை பிரமிக்க வைக்கதாய் மாற்றுவதற்கு அதன் அருகில் இருக்கும் பள்ளத்தாக்குகளே காரணம். உங்களுக்கு வரும் பிரச்சனைகள் மீது கவனம் செலுத்துவதற்கு பதிலாக அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை காண்பதில் அக்கறை செலுத்துங்கள். இதுவே வாழ்க்கையை நல்முறையில் வெளிப்படுத்தும். இந்த வாழ்க்கை நமக்கு தினம் தினம் பல மனிதர்களை அறிமுகம் செய்கிறது. அதில் சிலர் நாம் யார் என்பதை நமக்கே அறிமுகப்படுத்திவிட்டு வழியெங்கும் பூக்களை இறைத்துவிட்டு மிகச் சாதாரணமாக கடந்து செல்கிறார்கள். உண்மையில் அவர்களே தேவர்கள், தேவதைகள். அன்பென்பது பாயசம் மாதிரி குடிக்கின்ற தித்திப்பில் இருக்க வேண்டும். குலாப் ஜாமுன்ல இருக்கிற ஜீரா மாதிரி திகட்டி விடக்கூடாது. அன்பு நல்வழியில் கொண்டது. நம்மை வளப்படுத்தும், ஆனால் பலகீனப்படுத்தாது. இந்த புரிதலை வாழ்க்கை மெல்ல மெல்லத்தான் நமக்கு கற்றுத்தருகிறது. வாழ்க்கையை பற்றிய அறிவுரைகளை பலர் சொல்லலாம், ஆனால் உண்மையில் அதை பற்றிய உணர்வுகளை, புரிதலை நமக்கே கற்றுத்தருவது நமக்கு வருகின்ற சின்ன சின்ன இடர்பாடுகளும் இன்னல்களும் தான். அதுதான் வாழ்க்கையின் பேராசிரியர். ஆகையால் துன்பங்கள் வருகிறது என்று விலகிச் செல்லாதீர்கள். அந்த துன்பத்திலிருந்து நாம் எப்படி சரியான பாதையை கடப்பது? அந்த துன்பம் எதற்காக வந்தது? அதிலிருந்து நல்ல முடிவை எப்படி எடுப்பது என்பதை நாம் சரியாக கையாண்டால்தான் நம் வாழ்க்கையின் அடுத்த கட்ட பயணம் அழகாக இருக்கும் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.